ஹாய் டிஜி ஸ்குவாட். இன்னைக்கு கோல்டோட அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். போன வீக் நம்ம கோல்டு மார்க்கெட் பார்த்தோம். ஸோ எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அஸ் யூஷுவல் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த வீக், அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வெனஸ்டே. ஸோ ஆக்சுவலி இந்த வீக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ ஆன். போன டைம் நான் பிளான் பண்ணியிருந்த மாதிரி மார்க்கெட் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகலாம்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்துச்சு. சரி, கீழே வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தா அப்புறம் ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. ஏன்னா நம்ம அஸ்யூஷுவல் பிளான் பண்ணது இந்த ஹை வரைக்கும் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் தான் போய் பாருங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பைக்கான சான்சஸை பார்க்கலாம் அப்படின்னா பைக்கான சான்சஸ் நடக்குது அப்படிங்கும்போது ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ பிளான் பண்ணது இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி பிளான் பண்ணிடணும். இந்த டைரக்ஷனுக்கு போவோம்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ டைரக்ஷனுக்கு போவோம் அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை ட்ராவல் பண்ணிடுது. ரைட்டுங்களா. ஆக்சுவலி நம்ம இங்கே போட்டுருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போகும் அவன் ப்ரீவியஸ் வீடியோட பிளான்ஸை இந்த இடத்துல போட்டிருக்கோம். கரண்டா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறவே இல்லை. ஸோ அப்படிங்கும் போது இந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே இம்பல்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். கன்சிடர் பண்ணும் போது இங்கே என்ன இருக்குன்னா அழகா ஸ்ட்ரெச்சஸ் வச்சு மார்க்கெட் என்ன இருக்கு, ஹைஸ் அண்ட் லோஸ் வச்சு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிளியரேஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்விங் லோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் என்னோட ஸ்விங் லோ லெவல், அதாவது மேஜர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவலை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ இந்த லோவை நான் டிசைட் பண்ணும்போது இங்கேருந்து மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை. ஸோ அப்படிங்கும் போது இந்த செனரியோஸை நான் டிசைட் பண்ணப்பேன். இந்த செனரியோ டிசைட் பண்ணி என்னோட மேஜர் லோ எங்க இருக்கு அண்ட் தென் மைனர் லோ எங்க இருக்குங்கிறத நான் கன்சிடர் பண்ணப்பேன். அதை நான் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம், ஓகேங்களா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கிளியரா என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிளான் எப்படி பண்ணலாம், நம்ம பிளான் எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட ஸ்விங் லோ ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு, என்னோட மேஜர் ஸ்விங் லோ எங்க இருப்பேன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மேஜர் ஸ்விங் லோவா இப்போதைக்கு இருப்பேன். ரைட்டுங்களா. இப்போ இந்த லோ பிரேக் ஆனாதான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விடும். அதர்வைஸ் எங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன ப்ரோ இதை எப்படி ப்ரோ லோவா இருக்கீங்க, இங்கே ஒரு லோ இருக்கே இதை எடுக்கலையா கேட்டா எஸ், ஒன் டைம் செக் பண்ணி பார்ப்போம் ஸ்விங்ஸோட சைஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த லோவோட இந்த லோ இருக்கான்னு பார்க்க சின்னதாக தாங்க இருக்கு. இந்த ஸ்விங்குக்கு ஏற்ற மாதிரி இங்க ஸ்ட்ரெச்சஸ் கிரியேட் பண்ணல. அப்போ மார்க்கெட்டோட லோவை நம்ம இதா டிசைட் பண்ணுவோம். அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் வச்சுதான் மார்க்கெட்டு மேல போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை இப்போ கரண்டா பிரேக் பண்ணிருக்கு. இப்போதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட பிளானை பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணலை, மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அதாவது என்னோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி என்னோட பிளானை சம்டைம்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ என்னோட பிளானை சேஞ்ச் பண்ண போறேன். என்னன்னா இந்த இடத்துல லோ பிரேக் ஆயிருக்கு, எதுக்காக லோ பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் ஸ்விங் லோல இருந்து ஸ்விங் ஹைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரெக்ஷன் செக் பண்றேங்க. ஸோ இப்போ நான் கரெக்ஷன் செக் பண்ணும்போது இப்போ மார்க்கெட் நிக்கிற இடம் ஒரு நல்ல கிளியரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா, ஒரு நல்ல கிளியரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வித் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலுமே இருக்குங்க. இப்போ மார்க்கெட்டோட லெவல்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பிளஸ் இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. தென் இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். நான் ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 இன்னுமே 4th டச் எடுக்கல. மார்க்கெட்டு இந்த 4th டச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணப்போம். இப்போ மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கலாம், நான் 1 ஹவரோட டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கேன். மார்க்கெட்டோட அப்ரோச் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ மார்க்கெட்டே ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல டவுன்ஃபால் ஆயிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரூல் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டவுன்ஃபாலோடைய ஹையை என்ன பண்ணணும், எடுக்கணும். இந்த ஹையை எடுக்கணும். எடுத்தாதான் மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்கு, அகைன் மேலே போக சான்ஸ் இருக்கு. அப்போ என்னோட ஹை ஏரியா இதை நான் டிசைட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இப்போ இந்த ரீடேஸ்ட் ஏரியால மார்க்கெட் டச் பண்ணிருக்கு, டச் பண்ணி மார்க்கெட் மேலே போற மாதிரி இருக்கு. சப்போஸ் இப்படி வர மார்க்கெட் அகைன் இந்த ஹையை உடைச்சிச்சு அப்படின்னா மேலே போடுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அப்போ கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, மேலே போயிட்டு கண்டிப்பா கீழே வர்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வித்துற ஏரியா டு த லெவல், அதாவது இந்த ஏரியாஸ்ல மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்ப நான் இந்த ஏரியாஸ்ல சொல்றேன், இந்த நான் ரவுண்ட் பண்ணேமா, இந்த ஏரியால மார்க்கெட் எங்க பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே லெட்ஸ் டேக்கிங் த பை ஆர்டர், ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியாவுக்கு கீழே தான் வைக்கணும். ஏன்னா இதை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் மேலன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல நான் பைக்கான ஆப்ஷன்ஸ் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், இந்த ஹை லெவல் இந்த லைன் ஒன்று வரையினா கரண்டா மார்க்கெட்டோட லைன் இதுதான். ஸோ இந்த லைனை மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டாமினேஷன் பண்ணும். இந்த லைனை டாமினேட் பண்ணிட்டாலே மார்க்கெட் தெளிவா தெரியுது எங்க போகுது, பைக்கு தான் போகுது. அப்போ அந்த பை போக போகுதுன்னு அந்த பை ஆர்டர்ஸ் எங்கெங்க இருக்கலாம். இப்போ இந்த ஹையை உடைச்சிச்சுன்னா இந்த லோ உடைக்கிற வரைக்குமே பைமா. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட் மூவ் ஆகலாம். இப்போ இந்த ஹையை உடைச்சிட்டு இந்த ஸ்விங் லோ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹையை உடைச்சிட்டு இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ்ட கரெக்ஷன் பண்ணிட்டு, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி போற மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ரிப்பீட் பண்ணலாம். ரெண்டு ப்ராபபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இதுதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் செல்லுக்கு எப்போ ட்ரை பண்றேன்னா, நம்மளோட ஸ்விங் லோ லெவல் இந்த லெவல்ல வச்சிருக்கோம், அதாவது இதுதான் வச்சிருக்கோம். மார்க்கெட் ஆனது இந்த ஹையை உடைக்காம இந்த ஹைல இருந்து கீழே விழுது பிளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவையும் உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உடைச்சிருக்கப்ப இந்த ஹை ஏரியால நான் செல் போட்டு இது வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் இந்த ஹை ஏரியால செல்லு போட்டாலே எனக்கு மார்க்கெட் இது வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் 1:1.5 டார்கெட் கொடுக்கும். சரி, இதையும் நல்லா உடைக்குது, இந்த ஜோனை நல்லா உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் தெளிவா தெரியும் இந்த ஜோனுக்கு வரப்போகுது. அப்போ இந்த ஜோனை உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஃபிளிப்புக்கோ இல்ல இந்த ஹைலியோ மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்க இருந்து செல்லுது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ ரிட்டர்ன் பேக் ஐ வில் பி ரிப்பீட் நவ். இந்த ஹைல ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உடைச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இந்த லோக்கும் இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருக்கும்போது இந்த ரீட்ரேஸ்ட உடைக்குது அப்படிங்கும் போது மார்க்கெட் கீழே வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டியை கிரியேட் பண்ணிட்டு. அப்போ இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுட்டு ஒரு 1:1.5 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நம்பர் 1 ரூல். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த ஜோனை உடைச்சாலே மார்க்கெட் எங்க வரப்போகுதுன்னு தெரியும், இந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னா இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஹையை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் எந்த இடத்துல செல்லிங்க்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும், செல் ப்ராபபிலிட்டி இங்க இருக்க போறோம், ஸ்டாப் லாஸ் ஹைக்கு மேல வைக்க போறோம், டார்கெட் இந்த ஸ்விங். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகணும்னா செல் இருக்கு. இப்படிதான் ஒரு மார்க்கெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும். அதான் சொல்றேன். இப்போ மார்க்கெட்ல பையிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன், நான் ஹையை உடைக்கணும், ஹையை வச்சுட்டு மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஷிஃப்ட் எப்போ நடக்குதோ லெட்ஸ் டேக்கிங் த பை ஆர்டர், ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் டார்கெட். செல் ஆர்டர் எப்படி இருக்கணும்னு இதுக்கு முன்னாடி ஸ்டெப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா ரிப்பீட்டா அந்த ஸ்டெப்ஸை பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் புரியல அப்படின்னா 1க்கு 2 டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரங்கிற தெளிவா கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி கோல்டு வீடியோ உங்களுக்கு வேணும், இதே மாதிரி கோல்டு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கோல்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்க முடியும். இனிமே until then bye bye, see you all.